என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். எல்லோருக்கும் ஆடிப்பிறப்பு தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கொழுக்கட்டையோட ஆடிக்கூழ் செய்ய போகிறோம். இது நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். எப்படி என்று தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். பார்த்துட்டு செய்திருப்பீங்கள். செய்ய தெரியாத நீங்கள் செய்து கொள்ளுங்க. திரும்பவும் நான் இன்றைக்கு ஆடிப்பிறப்புன்றபடியாக நான் இன்றைக்கு ஆடிப்பிறப்பு எங்களோட வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். இது ஆடிப்பிறப்பு எங்களோட பண்டிகைகளில் ஒரு பண்டிகைன்னு சொல்கிறதா அல்லது விசேஷ தினம்னு சொல்கிறதா பிதிர்க்கா எப்படி என்ன எனக்கு தெரியல. ஆனால் எங்களோட வீட்டில் அம்மா எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த ஆடிப்பிறப்பு நாங்கள் செய்வோம். அதுதான் நானும் இன்றைக்கு எங்களோட வீட்டில் செய்ய போகிறேன். பெருசாக நான் இதுகளை பற்றி பிலீவ் பண்ணுறதில்லை. இருந்தாலும் அது ஒரு சாப்பாடு, நல்ல விஷயம். சாப்பாடு செய்து 4 பேருக்கு கொடுக்கணும். அது மட்டும்தான் என்ற குறிக்கோள். அது ஒரு சந்தோஷமாக அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும். அந்த கொழுக்கட்டையை நாங்களும் சாப்பிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் கொடுக்கலாமன்ற ஒரு ஐடியாவில் தான் நான் எப்பயுமே இப்படியான பண்டிகைகள் எல்லாம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது, நாங்கள் தெரிவிக்கணும். அவங்களுக்கு இப்படியான நாட்களை நாங்கள் கொண்டாடணும். அதை தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி கொழுக்கட்டை ஆடிக்கூழ் ரெண்டும் செய்யலாம் வாங்கோ. நான் இப்போ பயறு வறுக்க போகிறேன். பயறு நான் இப்போ இதில் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் எனக்கு வீட்டு தேவைக்கும் பயறு வேணும். அதனால் கொஞ்சம் நிறையவே எடுத்து வறுத்து வச்சுட்டு, அதாவது கொழுக்கட்டைக்கு தேவையான பயரை மட்டும் அதிலேருந்து எடுத்துக்கொள்ளணும். இந்த பயர்லேருந்து கொஞ்சம் கூழுக்கு ஆடிக்கூழுக்கும் பயறு போடைக்குள்ள அது கூழ் குடிக்கும்போது கடிபடைக்க நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையவே பயறு வறுக்கிறேன். இந்த பயரில் நிறைய சாப்பாடுகள் செய்யலாம். பைத்த மணியாரம் மட்டும் இல்லாமல் இதில் கூட முறுக்கு செய்யலாம். அடுத்தது கறி வைக்கலாம். அடுத்தது சூசியம் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். நிறைய சாப்பாடு செய்யலாம். தனி பயிர் நல்ல சத்தானதும் கூட. நாங்கள் உடைச்ச பயிர் உடைக்காத பயிர் ரெண்டுமே நல்ல சத்தானது. இது தோல் நீக்கினது. ஆல்ரெடி நாங்கள் முந்தியெல்லாம் பயிரை வறுத்து, பச்சை பயிரை வறுத்து அதை நெரித்து அதிலேருந்து கோதை நீக்கித்தான் நாமெல்லாம் கொழுக்கட்டை மோதகம் செய்வோம். இது இப்படியே கடையில் வேண்டலாம். தோல் நீக்கினபடியே இருக்குது. எந்த பயிர் வேணுமென்றாலும் வேண்டி நீங்கள் செய்யலாம். இதை பச்சை பயிர் இதை வறுக்காமல் கூட மோதகம் செய்யலாம். இப்படித்தான் செய்யணுமெண்டில்லை. ஆனால் வறுத்து செய்யும்போது அது டேஸ்ட். ஆடிப்பிறப்புக்கு நம்மளாக செய்கிறது வறுத்து தான். இதை நல்லா சிவக்கிற வரைக்கும், அதாவது கலர் மாறி வார வரைக்கும் நல்ல இளஞ்சூட்டில் கையை விடாமல் வறுத்து கொண்டிருக்கணும். வறுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பயிர் கொஞ்சம் நல்லா முருகை வறுத்தா தான் நல்லா இருக்கும். இல்லை பயிர் முருகை வறுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக நிறைய பேர் மோதகம் கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பீங்க. சில பேருக்கு பயிர் கடிபடுறது பிடிக்கும், சில பேருக்கு கரைஞ்சிருக்கிறதா பிடிக்கும். ஆனால் மோதகம் கொழுக்கட்டைன்னு சொல்லிக்க கொஞ்சம் பயிர் கடிபட்டால் தான் நல்லா இருக்கும். பார்த்திங்களாண்டா பயிர் எல்லாம் ஒரே அளவாக சிவக்கிற அளவு வந்துட்டுது. அங்கங்கே கொஞ்சம் கருப்பு வர தொடங்குது. அது இதுவே இனி போதும் வறுத்தது. இதை அப்படியே எடுத்து பார்த்திங்களா டக்குன்னு விட்டோன்னே உள்ளே கறியிடும். மிக்ஸ் பண்ணி பயிறு கடைசியை வறுக்கும்போது குயிக்காக வறுபட்டுடும். கடைசி இப்போ இந்த பதம் தெரியாமல் போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஐயோ கொஞ்சம் கருகிட்டுதே கொட்டை இன்னும் கறக்க போகுதுன்னு நினைச்சிங்களேன்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்களா அந்த சூடு குறைஞ்சிடும். அப்போ இன்னும் கருகிற தன்மை குறைஞ்சிடும். ஆனால் எனக்கு அந்த எல்லாமே ஒரே அளவில் இருக்கிறதால பரவாயில்லை. இப்போ நல்லா இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. இது இவ்வளவும் மோதகத்துக்கு எடுக்க போகிறதில்லை. இதிலேருந்து அருவாசி தான் எடுக்க போகிறேன். இது சூடாக இருக்குது. அதனால் கையை வைக்காமல் இந்த மாதிரி அளக்குறேன் நான். ஓகே, 1.5 கப்பு பயரை எடுத்து இந்த வறுத்த பயரை கழுவுறேன். கழுவின பயரை
சட்டிக்குள்ள போடுறேன். நான் இப்போ என்னத்துக்காக இதுக்குள்ளே போடுறேன்னு சொன்னால், பயரை வந்து அவிஞ்சு வடிக்க போகிறதில்ல. அளவான தண்ணியை விட்டு அப்படியே எடுத்துட்டு இதுக்குள்ளேயே சர்க்கரை தேங்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் சர்க்கரை தேங்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து இப்போ 1.5 கப் பயறு போட்டேன்னா இதுக்குள்ளே 1 2 3 4 மூடி தேவையில்லை. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டு அப்படியே அவிய விடுவான். மூடி போட தேவையில்லை. பயறு பொங்கி வெளியில் தள்ளும். நம்மளாக பருப்பு எப்படி அவியுமோ அதே மாதிரி தான் இதுவும் அவியும். அதனால் மூடி போட தேவையில்லை. இனி நான் தேங்காய் திருவ போகிறேன். இந்த தேங்காய்க்கு வந்து எதனால் இப்படி டிஷ்யூ போடுறேன்னு சொன்னால், இது சும்மா சாதாரண கிச்சன் டவல் அந்த டிஷ்யூவை தான் நான் கீழே போட்டிருக்கேன். நான் ஒரு தேங்காய் திருவுற வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன். அதுலேயும் ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தேன், நீங்கள் ஊர்லெலாம் அப்படி தான் தேங்காய் திருவினீங்களோ? நாங்கள் ஊரில் அப்படி திருவே இல்லை. இது எதனால் போட்டிருக்கேன்னு சொன்னால், இதில் இருக்கிற தும்பு வந்து தேங்காய்க்குள்ளே கொட்டாது. மற்றது இன்னொரு விஷயம், நாங்கள் தேங்காயை வந்து இங்கே கடையில் வேண்டி தான் எடுக்கிறோம். எங்களோட மரத்தில் இருந்து பிடுங்கின தேங்காயை உரித்து நாங்கள் எடுக்கல. ஏன் அதனால் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் உரித்து எடுக்கும்போது அது துப்புரவாக இருக்கும். அதை வந்து கீழே மண்ணுக்கு போட மாட்டோம். சேறு, கஞ்சல், குப்பை, தினந்தோப்பு காணிகளெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து எங்களுக்கு தமிழ் கடையில் வர்றது எங்கே இருந்து எப்படியெல்லாம் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது எந்த இடங்களில் விழுந்து பிரண்டு உருண்டு வரும். அதனால் அதில் அழுக்குகள் இருக்கும். அதனால தான் நான் அந்த தேங்காயை கழுவிட்டு உங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் ஜூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். மற்றபடி அதை நீங்கள் ஊரில் செய்வீங்களான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. நல்ல விஷயத்தை யார் சொல்லி கொடுத்தாலும் அதை நாங்கள் பழகிக்கொள்ளணும். விருப்பம் மட்டும் சொன்னால் பழகுங்கோ, செய்யுங்கோ. நான் யாரையும் போஸ்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றாக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் என்றதான் என்னோட நோக்கமே தவிர, அதை வந்து நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் ஆக்களுக்கு தேவையில்லை. எனக்கு அது பிரயோசனமாக இருக்குது. அதை பார்க்குற ஆக்களும் இப்படி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ சம்பல் அரை கேட்க புட்டு குலை கேக்கில் எல்லாம் இந்த தேங்காய் தும்பு அதுக்குள்ளே விழுந்திருக்கும். இப்படி செய்யும்போது விழாது. பழைய துணியில் கூட இப்படி பிடிச்சி கொண்டு திருவினீங்களான்னு சொன்னால் கூட கையிலையும் சரி இந்த கரல் தேங்காயின் இந்த தும்பு வந்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் அப்படி செய்கிறேன். 2 விஷயம்தான் இதில் இருக்குது. ஒன்று துப்புரவு, தேங்காயை கழுவணும். கழுவின அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி வந்து கீழே சிந்தாது. உங்களோட கிச்சனும் வந்து துப்புரவாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு உப்பு சேர்க்குறேன். அரை தேக்கரண்டி உப்பு, தேங்காய் பயருக்கான உப்பு நிறைய போடக்கூடாது. இப்போ நான் விட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது. 4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வத்துற வரையும் இருக்கட்டும். 1 கிலோ சர்க்கரை எடுத்து இந்த பயரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அது டக்குன்னு சூடு ஏறின உடனே உருகிடும். சரி, அப்படியே நெருப்பை குறைச்சி விட்டுட்டு உருகட்டும். அப்படியே இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சா பிறகு நல்லா மெல்ட் ஆகிட்டுது. அதுக்கு பிறகு 2 தேங்காயை திருவி, நல்ல பெரிய தேங்காய் தான் 2 எடுத்துருக்கிறேன், திருவி இதோட சேர்க்கிறேன். இந்த பயறு சர்க்கரையோடு சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பயறு சர்க்கரையில் இருக்கிற தண்ணித்தன்மை இல்லாமல் போகணும். அதுக்காக நல்லா வறுக்கணும் வண்டி இல்லை. இப்போ தேங்காய் போட்ட உடனே இந்த சர்க்கரையும் பயரில் இருக்கிற இதெல்லாம் தேங்காய் பூ உறிஞ்சி இழுத்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போதே இதுக்கு இனிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு இனிப்பு காணாட்டிக்கு இன்னும் போட்டுக்கொள்ளலாம். இந்த கலரு நல்லா இருக்கணும், பார்க்க வந்து உள்ளுடன் வந்து பார்க்க நல்லா இருக்கணும். தேங்காய் பூ, சர்க்கரை, பயறு இது சேர்ந்ததை நாங்கள் சொல்கிறது உள்ளுடன். அதை இந்தியாவில் பூரணமன்னு சொல்லுவினோம். உங்களுக்கு வைக்கிறத பூரணமன்று. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதுக்குள்ளே ஏலக்காய் பவுடர் போட போகிறேன். முத்துக்குட்டி ஏன் முத்தாயி சாப்பிட்டியாம்மா? சாப்பிடலையா? அவளுக்கு தெரியலையா? உண்டும். இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, இங்கே பாரு, இந்த பேபி. ஒன்று தங்கமே, எந்த தங்கமே. அம்மாவுக்கு பசிக்குதா? பசிக்குதா அம்மாவுக்கு? அம்மா பசிக்குதா? இவா மழை பெய்யுது பாப்பா. இதுக்குள்ள வந்து ஏலக்காய் பவுடர் போடுறேன். ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சா காணும். ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் நல்லா நான் வறுத்து இடித்து வச்சுருக்கிறேன். அதை தான் இப்போ இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். எப்போயுமே ஏலக்காய் பவுடரை கடைசியாக போடணும். ஏன்னு சொன்னால் அது இந்த மனம் வந்து குறைஞ்சிடும். இனி போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வைக்கலாம். அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது இப்போ இனிப்பு காணுமோண்டு பார்ப்போம். ரியலி சூப்பர். இது எப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்லாம். நான் இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான மா, இது வந்து கோதுமை மா, அதாவது புட்டு இடியப்பம் செய்கிறதுக்கு நாங்கள் அவிச்சிட்டு பாவிப்போம். அந்த மா தான் நான் அவிச்சு வாளியில் போட்டு வச்சுருந்தேம்மா. இப்போ முடிஞ்சு போகுது. இருக்கிற மாவே எனக்கு போதும் இன்றைக்கு தேவைக்கு. அதில் இருந்து நான் வந்து 3 கப் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடியது, ஒரு ஆளுக்கு ஒரு 2 கொழுக்கட்டை சாப்பிடணும்னு சொன்னால் இந்த ஒரு உங்களுக்கு சரி இன்னும்லாம் ஒரு பெரிய டம்ளர், சில்வர் டம்ளர், அந்த டம்ளரால் 1 கப் அவிச்ச கோதுமைமா 1/4 கப் அரிசிமா போட்டால் போதும். நான் நிறையவே செய்து வச்சுருக்கிறேன். அதனால் 3 கப் எடுக்கிறேன். இது ஆல்ரெடி அரைச்சி வச்சதான் இருந்தாலும் ஒருக்கா திரும்பவும் அரைக்கிறேன். இடித்து வறுத்த அரிசிமா 1 கப் எடுக்கிறேன். கடையில் வேண்டின அரிசி மாவிலையும் நீங்கள் இது செய்யலாம். தனியாக அரிசி மாவில் செய்யும்போது கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கடிக்கும்போது இப்போ உடனே சாப்பிடலாம், ஆறின பிறகு சாப்பிடக்க அது சொப்ட் இல்லாமல் இருக்கும். அதனால தான் அவிச்ச கோதுமைமா சேர்க்கிறது. அவிச்ச கோதுமைமா சேர்க்கும்போது நல்லா இருக்கும். நான் செய்த உள்ளுடன் அவ்வளோத்துக்கும் இந்த மா அவ்வளவும் போதும். திரும்ப காணாட்டிக்கு குழைச்சி கொள்ளலாம். இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். பொங்கு தண்ணியாக இருக்கணும். பொங்கு தண்ணி, கொதி தண்ணி அதை எடுத்து நான் ஒரு கப்பில் ஊற்றுறேன். இந்த மா குழைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த கொழுக்கட்டை வந்து பிஞ்சு போகாமல் நல்ல வடிவாக வரும். இப்போ இதுக்குள்ளே இது பச்சை தண்ணி, குளிர் தண்ணி எடுத்துருக்கிறேன். குளிர் தண்ணி, இந்த குளிர் தண்ணியை மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சுடு தண்ணி அதாவது இந்த கொதி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணியும் இந்த மாவை குழைக்கலாம். அல்லது உங்களுக்கு தண்ணி கலக்க தெரியாது, நான் கூட விட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தண்ணி விட தெரியான்னு சொன்னால் இந்த சுடு தண்ணியை ஒரு இப்போ நல்ல ஹொட்டான வெதரான டைமில் ஒரு 4-5 நிமிஷம் கூலாக விடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு மாவு குழைக்கணும். நல்ல குளிர்காலத்தில் குயிக்காக ஆறிடும்.
அது வந்து ஒரு 3 நிமிஷம் விட்டாலே போதும். கொதி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பச்சை தண்ணி எப்படி சேர்க்குறேன்டா இப்படி கரண்டியால் எடுத்து விடுறேன். 3 மேசக்கரண்டி குளிர் தண்ணி இந்த இதுக்குள்ளே விட்டால் போதும். 2 3. இப்போ இந்த கொதி தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவை குழைக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுக்கொள்வோம். சமையலுக்கு பாவிக்கிற உப்பு இந்த மாவுக்கு. நிறைய உப்பு போட தேவையில்லை. கொஞ்சம் உப்பு போட்டு அரிசி மாவையும் அவிச்ச கோதுமை நாங்கள் புட்டு இடியப்பம் இதையே புட்டு இடியப்பமாக கூட செய்யலாம். ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே தான் நாங்கள் கொழுக்கட்டையும் செய்கிறது. கோயில்களில் செய்கிற போது கூடுதலாக அரிசி மாவில் தான் செய்வினோம். வீட்டில் நடக்கிற தேவைகளுக்கு அதாவது கொழுக்கட்டை வந்து நிறைய தடவை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொழுங்கட்டைக்கும் எங்களுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது தமிழ் ஆட்களுக்கு. அதாவது நான் சொல்கிறது எனக்கு வடிவாக தெரியலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி குழைப்போம். ஒடியடியாக ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி மாவை அமர்த்தி இந்த கரண்டி இந்த தடி கரண்டியால் தான் நல்லா அமர்த்தி குழைக்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு தண்ணி விடுறது தெரியும். இல்லைன்னு சொன்னால் ஒரே அடியாக ஊற்றிட்டா பிறகு மாவை போட்டு தான் நாங்கள் இதை சரிப்படுத்தணும். அது சரியாக வராது. அதை விட நாங்கள் தண்ணி விடையிலேயே கவனமாக விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னும் தண்ணி விடணும். இந்த மாவை நல்லா தண்ணியை விட்டு முதல்ல அமர்த்தி குழைக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ கை வைக்கல, சரியாக சுடும். அதனால் நல்ல கரண்டி அல்லது அகப்பக்காமின் பின்பக்கம் அல்லது இப்படி பேணி அளக்கிற பேணி அதால் பின்பக்கத்தால் கூட நீங்கள் இப்படி அமர்த்தி குழைக்கலாம். குழைக்கும்போது மா அப்படியே திரண்டு வரணும். அதே நேரம் மா வந்து ஒட்டாமலும் இருக்கணும். இடியப்பத்துக்கும் புட்டுக்கும் இடப்பட்ட பதமாக இருக்கிறது தான் இந்த கொழுக்கட்டை மா. புட்டுக்கு கொஞ்சம் இதில் இருந்து உதிரியாக இருக்கணும். இடியப்பத்துக்கு வந்து இப்படி கரண்டியில் சுற்றி எடுக்கும்போது அப்படியே சுற்றி வரணும். கை வைக்காமலே இடியப்பத்துக்கு மாவை அப்படியே குழைச்சி எடுக்கலாம். ஆனால் இந்த கொழுக்கட்டைக்கு குழைக்கும்போது கொஞ்சம் உதிரியாக இருக்கேக்கலாம் சேர்த்து இப்படி பிடிக்கும்போது பிடிப்பட்டு வரணுமா. அதே நேரம் கையில் ஒட்டக்கூடாது. ஓகே, தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியை விட்டு பனிக்கு குழைக்கணும். தண்ணி பெனுக்கிறதுண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குழைக்கலாம். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணலாமே. மிக்ஸ் பண்ணும்போது இது அப்படியே சேர்ந்து உருண்டு வரணும். இந்த உருண்டு வர தொடங்கிட்டுது. இந்த பவுடராக இருக்கிற பக்கங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளித்து வேணுமென்றா நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். இது கொதி தண்ணி. இப்போ நாங்கள் பனிக்கு குழைக்க இயலாது, இந்த கையை சுட்டு விட்டுரும். அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மோதகம் வைக்கிற கொழுக்கட்டை செய்கிற வீடியோ நான் நிறையவே போட்டுட்டேன். அதை வேணுமென்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் செய்யும்போது உங்களுக்கு அதையே அப்படியே வடிவாக காட்டுறேன். வெறுமனையே செய்து போடாமல் நான் அதை எப்படி செய்கிறதுன்றதை செய்து காட்டுறேன். இப்போ பாருங்க, சட்டியிலே மொட்டாமல் கையிலே மொட்டாமல் எண்ணெய் எதுவும் நான் சேர்க்கையில் இதை நல்லா 10 நிமிஷத்துக்கிட்ட அடித்து குழைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சிட்டு ஓகே, இதை காயாமல் மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் கொழுக்கட்டை செய்யணும். இப்படியே பாருங்கள், உடனே நான் ஒரு கொழுக்கட்டை செய்கிறேன். மேஜிக் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன தேசிக்காய் அளவு மாவு எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு கால் மாவு எடுக்க இப்படி பிணைஞ்சி மாவு எடுக்கணும். அப்போ தான் வெடிக்காது.
சேர்ந்து ஒட்டிக்கொள்ளும். ஓகே, குழைக்கும் போது தண்ணி காண இப்படி பார்க்கல தெரியும், தண்ணி காணாட்டிக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இது நைஸாக வந்துட்டுது. அப்படி இருக்குதுண்டு. கவின் ஒரு டிஷ் எடுத்து கொடு. இப்போ கொஞ்சம் உள்ளுடன் எடுத்து இதில் வச்சுட்டு 2 கையாலையும் சேர்த்து நல்லா ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இந்த மாவை ஒட்டி விடணும். இந்த கைவிரலால் இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு திரும்ப நீ இதை மடிக்கிறோம். அப்போ தான் இந்த கொழுக்கட்டைன்ற வடிவு வரும். இப்படி பிடிச்சி இப்படி அமர்த்துறது. இப்படி இப்படி திரும்பவும் கொஞ்சம் தேசிக்காய் அளவு மாவு எடுத்து நல்லா பிணிக்கணும். ஒவ்வொரு காலம் மாவு எடுக்க இந்த மாவை மூடி வைக்கணும். அப்போ தான் காயாமல் இருக்கும். இல்லையாண்டா காஞ்சி போயிடும். இல்லைண்டா துணியை போட்டு கூட நீங்கள் மூடி வச்சு எடுக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு அமர்த்திட்டு சைட்டில் இருந்து தட்டி கொண்டு வரணும். இப்போ இந்த கையால் சுற்றி கொடுக்கணும். இப்போ இது தட்டியாக வரும். நடுவில் அமர்த்தும் போது அது வளைஞ்சி வரும். இப்படி செய்யக்குள்ள வளைஞ்சி வரும். ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரியே வருது பாருங்கள். தட்டியாக செய்து கூட செய்யலாம். இது ஒரு ஃபன்னாக இருக்கும். செய்து பழகினீங்களேன்னு சொன்னால் இப்படி நல்லா நல்ல ஒரு தின்னான சைஸில் எடுக்கணும். இந்த கோது நிறைய மாவாக இருக்கக்கூடாது. அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நிறைய மாவாக இருந்ததுன்னா இந்த வெளி தோல் இப்போ நல்லா மெல்லிசாக தட்டி எடுக்கணும். எடுத்துட்டு அதே நேரம் இந்த சைட்டுகளையும் பிஞ்சு போகாமல் பார்த்துக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இது பிஞ்சு போகும். இப்போ இதுக்கு கொஞ்சமாண்டு நான் 2 மேசக்கரண்டி அளவில் வச்சுருக்கிறேன். நல்ல வடிவாக இந்த கோதுக்கு கிட்ட வராமல் அப்போ தான் வடிவாக ஒட்டி கொள்ளும். வச்சுட்டு 2 கையாலையும் சேர்த்து மூடணும். மூடும்போது வெளியில் வரைக்க உள்ளே தள்ளி விடணும். இனி இதை இப்படி அமர்த்தினா 2 மாவும் ஒட்டிக்கொள்ளும். மெதுவாக அமர்த்தி இறுக்கி அமர்த்தக்கூடாது, பிஞ்சு போயிடும். லைட்டாக அமர்த்தணும். இந்த இடத்தால் கையின் பெரிய விரலும் அடுத்த விரலும் சேர்த்து அமர்த்தணும். ஈஸி. இப்படி அமர்த்தினாலும் ஷேப். அச்சு இருக்குது, அச்சிலையும் செய்யலாம். ஆனால் எனக்கு அச்சில் செய்கிறது பெருசாக உடன்பாடு இல்லை. அது பட்டீஸ் அதுகளண்டா செய்வேன். கொழுக்கட்டை செய்யும்போது கையால் செய்யக்க தான் நல்லாயிருக்கும். இனி இதை நாங்கள் இப்படி மடிக்கணும். இந்த கோதை இந்த விளிம்பை ஓரத்தை மடிச்சிட்டு அமர்த்தி விடணும். மடிச்சிட்டு அமர்த்துறது. இந்த மேல் பக்கம் மாவை தான் அமர்த்தணும். கீழே அமர்த்தினோம்னா இந்த தோல் மெல்லிசாக இருக்குது, அது பிஞ்சு போயிடும் பிறகு. இப்போ லைட்டாக அமர்த்தணும். இந்த கொழுக்கட்டை செய்கிறது நிறையவே எனக்கு அனுபவம் இருக்குது. என்னென்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு 6-7 தடவை என்றாலும் நாங்கள் இந்த கொழுக்கட்டை செய்வோம். மோதகம் கொழுக்கட்டை கோயில்களில் செய்கிறதா இருந்தால் மோதகம் வைக்கிறேன்னு சொல்கிறது. வீடுகளில் செய்கிறதா இருந்தால் கொழுக்கட்டை மோதகம் 2மே செய்வோம். பெரிய வித்தியாசம் இல்லை. இது ரவுண்டாக பிடிக்கிறது, இதை நீளமாக பிடிக்கிறது, 2 தான் வித்தியாசமே தவிர அதுக்குள்ளே வைக்கிற பொருட்கள் 2மே ஒன்று தான். மோதகம் கொழுக்கட்டை எல்லாம். இந்த மோதகம் நாங்கள் கோயில்களுக்கு நேர்த்தி வச்சுருப்போம். அம்மா என்னென்னு சொன்னால் நாங்கள் நிறைய மாடு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 60-65 மாடுகள் நிற்கிது எங்கள்கிட்ட. பட்டி மாடு பெரிய மாடுண்டு இருக்குது.
இப்போ எங்களுக்கு வயலண்டபடியாக எங்களுக்கு அந்த பசலைக்காக தான் நாங்கள் மாடுகளை வளர்க்குறது. ஆடு, மாடு, கோழி, தாரா, பூனை, நாய் இதெல்லாமே எங்களோட வீட்டில் நிற்கிது. இப்போ இந்த மிருகங்களுக்காகவே நாங்கள் கோயில்களில் நேர்த்தி வைப்போம். அதில் மெயினாக மாடுகளுக்காக நேர்த்தி வைக்கிறது. அது ஒரு கோயில் இருக்குது, தில்லியம்பல பிள்ளையார்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் கோயில். நாங்கள் வந்து டிராக்டரில் போவோம் அந்த கோயிலுக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு காலம் ஏழியாக போய் நிறைய பேர் எங்களோட ஊரில் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் சேர்ந்து கூட்டமாக போகிறது. போயிட்டு 5 கொத்து 6 கொத்து பயறு, ஒரு 20-30 தேங்காய் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து கூட்டமாக மோதகம் அவிக்கிறது. மோதகம் அவிச்சு அது இந்த கோயிலில் பெரிய படையாக வைக்கிறது, அந்த பிள்ளையாருக்கு நேர்த்தி வைக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த மோதகம் எல்லாத்தையும் பேக்கில் கட்டி வாராக்கள் பூராக்கள் நிற்கிறாக்கள் ரோட்டில் வேற இது இந்த எனக்கு அந்த சரியான இடம் தெரியலை. நான் நினைக்கிறேன் வடமராட்சிக்கு போகிற வழியில் அங்கே வடமராட்சியில் தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் மறந்துட்டேன். நான் அப்போ ஒரு இந்த பிரச்சனைகளுக்கு முதல் தான் இந்த கோயிலுக்கு போன அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த சரியான அந்த கோயில் எங்கே இருக்கிறதுன்றதை நான் ஒருக்கா இனி அம்மாட்ட கேட்டு தான் தெரிஞ்சு கொள்ளணும். அங்கே போயினால் இப்படி நாங்கள் எல்லோரும் அம்மா, எங்களோட சொந்தக்காரர், சின்னம்மா, பெரியம்மா, அக்கா, அண்ணன் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மாட்டுக்கு நேர்ந்து அங்கே போய் அவிக்கிறது. அதில் மெயினாக என்னென்னு சொன்னால் நெய்யில் பொரிக்கிறது. எங்களோட மாட்டில் பால் கறந்து அதை வந்து தயிராக்கி பிறகு அதை கடைஞ்சி அதுலேருந்து அம்மா நெய் எடுத்து தான் வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி போத்தில் வச்சு கொண்டு 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கோயிலுக்கு போவோம். சில வேளை போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அப்போ அந்த நெய்யை கொண்டு போய் அதில் தான் அந்த மோதகங்களை பொரித்து அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது. அது ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். நான் நிறைய தடவை அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். இப்போ நினைச்சாலும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த மோதகம் கொழுக்கட்டை பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதை விட ஆடிப்புறப்புக்கு கூட நிறைய செய்வேன் அம்மா. நிறைய செய்து எங்களோட ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வாளிக்குள்ள வச்சு ஒரு பிளாஸ்டிக் வாளிக்குள்ள பேக்கில் கட்டி வாழை இலையை வெட்டி அதில் பார்சல் பண்ணி பேப்பர் வச்சு ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறான்ட்டு எங்களுக்கு தெரியும். அந்த வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கொண்டே நான் கொடுப்பேன் சைக்கிளில். கிட்டத்தட்ட மத்தியானம் 1 மணிக்கு தொடங்கினா 4-5 மணி வரையும் அது போய்கொண்டே இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டி கொண்டு போய் நான் ஒவ்வொரு வீடாக மோதகம் கொடுப்போம். எனக்கு அது நினைச்சாலே நல்ல ஒரு ஹாப்பி, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்தோம். இப்போ அதை நினச்சி நானும் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொடுக்குறேன். வீட்டில் செய்யும்போது அம்மா, அக்கா எல்லோரும் இருந்துச்சுன்னா அப்போ கூட நிறைய பேர் இருந்து செய்வேன். இப்போ எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. என் கணவர், என் மகன் கவினுக்கு பெருசாக இதை பற்றி தெரியாது. கணவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு எல்லாமே. ஆனால் அவருக்கு இன்றைக்கு வேலை பிஸியாக இருக்கிறதால எனக்கு ஹெல்ப் இல்லை. நானே தான் எல்லாம் செய்கிறேன். இதுவும் ஒரு சந்தோஷம். எனக்கு மெயின் படைக்கிறது மெயின் இல்லை, எனக்கு 4 பேருக்கு கொடுக்கணும், ஒரு சந்தோஷம், அது மட்டும்தான். இதை நீங்களும் செய்து பாருங்கோ, செய்யுங்கோ, சாப்பிடுங்கோ. இப்போ கண்டினியூ பண்ணி இந்த மோதகம் எல்லாத்தையும் அவிப்போம். ஓகே, இப்போ நாங்கள் கொழுக்கட்டையை அவிய வைக்கலாம். அதுக்கு பாத்திரம் ஒன்றில் அவிய வைக்கிற பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுருக்கிறேன். நான் நிறைய கொழுக்கட்டை அவிக்கணும் பண்ணுறதுக்காக நிறைய தண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டு இடியப்பம் வைக்க பாவிப்பீங்களோ அதே பாத்திரத்தில் கொழுக்கட்டை அவிக்கலாம். இதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கண்ணுள்ள ஒரு தட்டு மாதிரியான ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த தட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசி விடுறேன். எண்ணெய் பூசாட்டிக்கு நீங்கள் இதுக்குள்ளே இலை கூட வைக்கலாம், வாழை இலை கூட வச்சுட்டு இந்த கொழுக்கட்டையை அவிக்கலாம். ஏன்னு சொன்னால் தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் இப்படி செய்கிறேன். இல்லைன்னு சொன்னால் இடியப்ப தட்டில் கூட 3 2 3 அப்படி வச்சு கூட அவிக்கலாம். நான் நார்மலாக இந்த மாதிரி தான் அவிப்பேன். அப்படியே நான் அவிக்கிறேன். இப்போ நான் வந்து பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் அவிய வைப்போம். ஓகே, 3 4 5 6 7
7 7 7 8 தான் வைக்கலாமா? இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. வச்சா பிஞ்சு போயிடும். ஓகே, இவ்வளோ போதும். அப்படியே மூடி 10 to 12 நிமிஷம் வச்சால் போதும். அடுப்பை நல்லா எரிச்சோம்ட்டு சொன்னால் அவிஞ்சிடும். அவிஞ்ச உடனே இது கலர் மாறிடும். அப்போ எங்களுக்கு தெரியும் கொழுக்கட்டையை அவிஞ்சிட்டு. அவிஞ்ச உடனே திறந்து பார்க்க தெரியும் கலர் மாறிடும். எடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இதை நிப்பாட்டிட்டு இதுக்கு மேலே தண்ணி தெளிக்கிறேன், பச்சை தண்ணி. இப்போ கொஞ்சம் கூலாக இருந்தேன்டா கொழுக்கட்டையெல்லாம் அப்படியே பிஞ்சு போகாது, ஈஸியாக வரும். இப்படியே மேலே மேலே வைக்கக்கூடாது. 2 4 6 8 2 4 6 8 கரெக்டாக வச்சுருக்கிறேன். மூடி எடுத்து மூடி விட்டுட்டு ஒரு 10 to 12 13 நிமிஷம் அவிச்ச மண்டா திறந்துட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா பச்சை தண்ணி எடுத்து மேலே தெளிக்கணும். அப்போ தான் ஒரு நிமிஷம் விட்டுட்டு தூக்கும்போது ஈஸியாக வரும். இதையும் காட்டு புளுக் புளுக்குன்னு வரும். இது இப்போ இந்த மோதக இது இது இந்த கொழுக்கட்டைக்கு குழைச்சோமா அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கிறேன். இந்த ஆலங்காய் புட்டுன்னு சொல்லுவோம், அது செய்கிற மாதிரி குட்டி குட்டியாக செய்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு கையளவு உருண்டைகள் காணும். இல்லை மொத்தமாகவே இவ்வளவு உருண்டையும் காணும். இது ஆடிக்கூழ் பனங்கட்டிக்கூழ் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே போடுறதுக்காக இப்படி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கிறேன். இதை மோதகம் அவிச்ச மாதிரியே இந்த உருண்டையை அவிக்க போகிறேன். குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் இருந்தால் பிடிக்குமோ நீங்கள் அப்படியே போடலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போடுறேன், நிறைய தேவையில்லை, இவ்வளோ போதும். இப்போ இந்த உருண்டையை குட்டை வைக்கிற மாதிரியே இதில் போட்டு அவிய விடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் விட்டால் அவிஞ்சிடும். மூடியை போட்டு அவிய விடுவோம். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி விடுறேன். இது பெனங்கட்டி, ஆடிக்கூழ் செய்கிறதுக்கு பெனங்கட்டி எடுத்திருக்கிறேன். பெனங்கட்டி குட்டான்ன்றது அந்த ஓலையில் பின்னினது, தனி ஓலையில் பெட்டி குட்டியாக இந்த இதில் போட்டிருக்கிற படம் மாதிரி அப்படி இருக்கிறதும் எடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் பெனங்கட்டியாக இருந்தால் சரி. இப்போ இதை இந்த தண்ணிக்குள்ளே போட்ட உடனே கொதிக்க வச்ச உடனே கரைஞ்சிடும். கரைஞ்சி ஏன்னு சொன்னால்
கல் மண் இருக்கோண்டு பார்க்கணும். நல்லா முதல்ல கரைச்சிட்டு வடிக்கணும். பனங்கட்டி வந்து நல்ல வாசமாக இருக்குது, நல்ல பனங்கட்டியாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். சர்க்கரை எப்படி கரைச்சி வடிப்போமோ அதே மாதிரியே இதையும் கரைச்சி வடிக்கிறேன். இது வந்து அவிஞ்சிட்டுது, இந்த மா உருண்டைகள் அவிஞ்சிட்டுது. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரியே பார்த்துக்கொள்ளணும். அப்படியே கொஞ்ச நேரம் விட்ட உடனே அது ஆறி போயிடும். அதை எடுத்து இந்த கூழுக்கு சேர்க்க போகிறேன். இப்போ எங்களுக்கு இதை இறக்கி வைப்போம். இந்த பனங்கட்டியை கட்டி இல்லாமல் கரைச்சி வடிக்கணும். என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே மேபி கல் மண் ஏதாவது இருக்கலாம். அதனால் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு ஒரு கொதிக்க விட்டோம்னு சொன்னால் நல்லா கரைஞ்சி போயிடும். என்ன கலரில் இருக்குதுன்ட்டு, ஐயோடா, இது ரியல் கலரா இல்லை அது கலரை போட்டாங்களா இல்லை காய்ச்சி கறியாக போயிட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நல்ல பனங்கட்டி, எதுவுமே இல்லை, கல் மண் எல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே குட். எதுக்கு மொறுக்கா கழுவிட்டு சட்டியை வைப்போம். நல்ல பனங்கட்டி, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, துப்பரவான பனங்கட்டி. இப்போ இதை வடிச்சாச்சு. திரும்ப கூழ் எந்த பாத்திரத்துக்கு செய்ய போகிறோமோ அதுக்குள்ளே தான் இதை விடணும். ஓகே, அடுப்பை திரும்பவும் பற்ற வச்சு இதில் வந்து ஒரு கையளவு பயறு, வறுத்த பயறு. நாங்கள் அப்போ மோதகத்துக்கு வறுத்த பயத்தில் கொஞ்சம் எடுத்து இதுக்கு போடுறேன். இது கொதிக்கட்டும். ஓகே, திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் கொதித்த உடனே நாங்கள் வந்து மாவை போட்டு கிண்ட ரெடி ஆகலாம். 400 மில்லிலிட்டர் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலை புளிஞ்சு எடுத்து கூட எடுத்துக்கொள்ளலாம். நல்ல திக்கான தேங்காய் பால் 400 மில்லிலிட்டர். 400 மில்லியோட ஒரு 400 மில்லி சேர்த்து தண்ணி விட்டுருக்குறேன். ஓகே, ஒரு மேசக்கரண்டி உளுத்தம்மா நிறைய தேவையில்லை. உளுத்தம்மா, அடுத்தது 1 கப் அரிசிமா இது எல்லாத்தையும் போட்டு கரைக்கணும். பாலில், தேங்காய் பாலில் கரைக்கிறது, கட்டி இல்லாமல் கரைக்கணும். நாங்கள் அவிச்சு வச்சுருந்த மா உருண்டைகள் அதை இதுக்குள்ளே போடுறேன், இந்த பெனங்கட்டிக்குள்ளே. அடுத்தது தேங்காய் சொட்டு, ஒரு கையளவு தேங்காய் சொட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் இதுக்குள்ளே போடுறேன். இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பாலில் கரைச்சதை மாவை, அதாவது அரிசிமா, ஒரு மேசக்கரண்டி உளுத்தம்மா போட்டு கரைச்சதை இந்த பனங்கட்டிக்குள்ளே ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணணும் நல்லா குயிக்காக. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த மா அவியும். ஆக திக்காக ஊற்றினீங்களான்னு சொன்னால் டக்குண்டு இதாக போயிடும், திக்காக போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குளுகுலண்டு வரைக்கும் இறக்கிடணும். ஆக அடுப்பில் வச்சு கிண்டினா அப்புறம் களி மாதிரி போயிடும். ஏன்னா இறக்கி வைக்க இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு பிறகு குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இல்லையாண்டு சொன்னால் திக்காக போயிட்டுதுன்னு சொன்னால் அது களி மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ பதத்தை சரியான பதத்துக்கு வந்துட்டுதுங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் உப்பு போடையில், இந்த பனங்கட்டியில் ஆல்ரெடி உப்பு தன்மை இருக்கும், அதனால் உப்பு போடையில். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எப்படி இருக்குதுண்டு. உங்களுக்கு விருப்பம்ட்டு சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். 1/2 கிலோ பனங்கட்டிக்கு 1 கப் அரிசிமா,
400லேருந்து ஒரு 600 மில்லி லிட்டர் தேங்காய் பால் போதும். பெஸ்ட். ஒரு கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வைப்போம். கூழ் ரெடி. பனங்கட்டி கூழ் ரெடி. பனங்கட்டி கூழ் இல்லை, ஆடிக்கூழ். ஆடியில் காய்ச்சினா ஆடிக்கூழ், நார்மல் டைமில் காய்ச்சினா பனங்கட்டி கூழ், எல்லாமே ஒன்று தான். இதே மாதிரி கருப்பணியில் கூட கூழ் செய்யலாம். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு போவேக்குள்ள இந்த கருப்பணி கூழையும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக செய்து காட்டுவேன். ஆடிப்பிறப்பு தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, ஆடி பனங்கட்டி கூழும். ஐயோ, அதுக்கு பிறகு எனக்கு பாட்டு தெரியாது, மறந்து போச்சு. பள்ளிக்கூடத்தில் படித்த ஞாபகம் இருக்குது, இப்போ நான் அதை மறந்து போயிட்டேன். ஆனால் அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த முதல்ல வார கொஞ்சம் மட்டும் எனக்கு ஞாபகம். நல்ல ஒரு பாடல். தந்தானே அந்த பாட்டு மறந்து போச்சு. கும்மிக்கு ஆடினது ஞாபகம் இருக்குது. இந்த பாட்டு வந்து சோமசுந்தர பிள்ளைவர் பாடினது அது மட்டும் தெரியும். படித்தது ஞாபகம் இருக்குது. இப்போ மறந்து போயிட்டுது. நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கலாம். நீங்களும் கூடி குலாவி இந்த ஆடி பனங்கட்டி கூழையும் கொழுக்கட்டையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லணும். நான் நேற்று தான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்தேன்னா, ஃப்ரான்ஸில் என்ற நிறைய நேர்களை பார்த்தினான். அவங்கள பார்த்தது எனக்கு சந்தோஷம். அவங்க சொன்னாங்க தங்களுக்காக தங்களை சொல்லி இந்த ஆடிப்பிறப்பை வீடியோ எடுங்கக்கான்னு சொல்லி அவங்க ஒரு சில நேர்கள் பேர் சொல்ல விருப்பம் இல்லை அவங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் நேர்கள் நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தோம்னு சொல்லி அவங்களுக்காகவும் என்னை விரும்பி கேட்டதுக்காகவும் இந்த நேர்கள் அனைவருக்கும் உங்களுக்காகவும் ஸ்பெஷலாக ஃப்ரான்ஸில் இருந்து கேட்ட அனைவருக்காகவும் நான் இந்த ஆடி பனங்கட்டி கூழை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இந்த கூழை குடிக்கலாம். இந்த மோதகம் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து எங்களோட தமிழர் பண்பாட்டில் நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் செய்கிறாங்க. பல்லு கொழுக்கட்டை குழந்தை பிறந்த உடனே பல்லு கொழுக்கட்டைக்காக செய்வோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து பொம்பளை வீட்டுக்காரருக்கு அவிச்சு கொண்டே கொடுக்குறது. கல்யாண வீடு முடிஞ்சால் பிறகும் செய்து கொண்டு போவினோம். அதுக்கு முதல் சம்மந்தம் கலக்கிறதுன்னு சொல்கிறது. அந்த நிச்சயதார்த்தம் அந்த டைம்லேயும் அவிச்சு கொண்டு போவினோம். உங்களுடைய அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் இப்போ செய்த கொழுக்கட்டையை முதல்ல சாப்பிட்டுட்டு எல்லோருக்கும் ஹாப்பி ஆடிப்பிறப்பு. இது வந்து பிதிர்க்கடன்னு சொல்கிறது. எங்களோட பழைய மூதாதையருக்கு ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இந்த ஆடிப்பிறப்பு இந்த இது செய்கிறது. இப்போ நான் இதை சாப்பிட்றேன். சாப்பிடலாமா? வேணாம், ஒருக்கா குடிச்சா காணும். கூழ் நல்லா சூடாக இருக்குது, செம சூடாக இருக்குது. எங்களோட பிள்ளைகளுக்கு இது தெரியாது, நிறைய பேர்த்த பிள்ளைகளுக்கு. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு செய்து கொடுங்க. அவங்கள இப்படியே கொடுக்காம விட்டால் அவங்க மறந்துடுவாங்க. அவங்களும் சாப்பிட்டு பழகணும். கவின் ஒரு வாய் ஃபர்ஸ்ட்டு வேண்டு புரிய மாட்டேன். குட் பாய், கமா. கவின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர். முதல் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? எஸ். குட் பாய். ரியலி சூப்பர். இந்த பனங்கட்டியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. குழந்தை பிறந்தாக்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறது கசாயம் சாப்பிடுங்க இந்த பனங்கட்டி.
சூப்பராக வந்திருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுமெண்டா நீங்களும் செய்து பாருங்க. நிறைய தடவை நான் போட்டுட்டேன், ஆடிக்கூழும் போட்டுட்டேன், கொழுக்கட்டையும் நிறைய இடங்களில் போட்டுட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.